யாராவது நல்லா பொழைக்கணும்னா, அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அவங்களுக்கு ஹெல்த் இருக்கணும். ஆ ஆரோக்கியம். அப்புறமா அவங்களுக்கு நல்லா சாப்பாடு இருக்கணும். அப்புறமா அவங்களுக்கு நல்லா ஒரு ஆ காலு, கை நல்லா இருக்கணும். ஸோ நம்மளுக்காவது அ அனிமல்ஸ்க்காவது பேர்ட்ஸ், பட்சிகள் இவ் அதுக்கு எல்லாமே அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ நம்ப சாப்பாடு இல்லாக்காட்டி கூட ஒரு நாள் இருக்க முடியும். தண்ணி இல்லாக்காட்டி கூட ஒரு ஹால்ஃப் டே இருக்க முடியும். ஸோ எதுவுமே இல்லாதே அ ஒரு நிமிஷம் கூட முடியாதே நம்மளுக்கு இல்லாக்காட்டி நம்ப பொழைக்க மாட்டோம். அது என்னன்னா ரெஸ்பிரேஷன். காத்து நம்ப மூக்குல வாங்கல உயிர் இருக்கணும்னா நம்பளுக்கு அது அ ரெஸ்பிரேஷன் இருக்கணும். ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு இது எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ, அப்படியே டான்ஸுக்கு கூட உயிர் இருக்கணும்னா நம்மளுக்கு நல்ல காத்து நம்ப எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு வேணும். அப்படியே டான்ஸ்ல கூட ஒரு லைஃப் அண்ணாக்கா டான்ஸ் ஒரு லைஃப் அண்ணாக்கா அதுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது ஹஸ்தாஸ். ஹஸ்தாஸ் அண்ணா என்னன்னாக்கா, ஹஸ்தையோட நம்ப காமிக்கிற ஜெஸ்டர்ஸ் ஹஸ்தாஸ் பண்றாங்க. ஹஸ்தாஸ் அதுக்கு எதுக்கு சொல்லணுங்க? நீங்க தெலுங்குல தமிழ்ல கூட நம்ப சொல்லிக்கலாம்னாக்கா, இப்ப நான் தமிழ்ல கத்துக்கிட்டு, நாளைக்கு என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தமிழ்ல சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹிந்தி ஸ்டூடெண்ட் இருக்கும், ஒரு ஃபாரினர் இருக்கும். ஸோ இப்படியாப்பட்டவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னாக்கா, சான்ஸ்கிரிட்ல நான் சான்ஸ்கிரிட்ல கத்துக்கினாக்கா, எல்லாருக்கும் ஈக்குவலா சான்ஸ்கிரிட் அந்த பொண்ணு இங்க விட்டுட்டு அப்புறமா வேற தேசத்துக்கு போனா கூட, அங்கே கூட யாராவது டான்ஸ் டீச்சர் இருந்தாக்கா, அவங்களுக்கு இதே விதமா சான்ஸ்கிரிட்ல கத்துக் குடுப்பாங்க. ஏன்னா இந்த சான்ஸ்கிரிட்ல டான்ஸ்ல சிலபஸ்ல சிலபஸ் சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது ஒரு யூனிவர்சல் ஆகி போச்சு. ஏன்னா யூனிவர்சல் இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாக்க அவங்க வேற லாங்குவேஜ் வராட்டாட்டி கூட அவங்க என்ன வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஹஸ்தான்றது என்னன்னாக்கா நம்ம கையில எத்தனை விரல் இருக்கும்? 5 விரல் இருக்கும். விரலை பத்தி எதுக்கு பேசுங்கன்னாக்க இந்த விரலோட தான் நம்ம மிச்ச விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ்ல நான் என்ன ஃபீல் ஆகுறேன்றது காமிக்கிறேங்க. ஆனா ஒரு பீகாக் காமிக்கணும்னா, ஒரு நாயை காமிக்கணும்னா, அதாவது ஒரு பாம்பை காமிக்கணும்னா, ஸோ ஒரு ஃப்ளவரை காமிக்கணும்னா, நான் இந்த ஹஸ்தாஸ் நான் யூஸ் பண்ணி தான் தேரணும். ஸோ இதுக்கு 5 விரல் இருக்கு. இது உங்களுக்கு தமிழ்ல கட்டை விரலு, ம் கம் க ஆல கா காட்டு விரலு, மத்தி விரலு இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு மோந்திர விரலு, ம் இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ இது சான்ஸ்கிருத்ல எப்படின்னாக்கா, அங்கூஸ்டா, தர்ஜனி, மத்தியம அங்குஸ்டா, அனாமிகா, கனிஷ்ட அங்குஸ்டா. இந்த 5 விரல்ஸ். ஆனா ஒரு ஹேண்ட்ல ஒரு கையில 5 ஹேண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல நம்ப ஜெஸ்டர்ஸ் சஞ்ஞை நம்ப தி சொல்றோம். அதுக்காக இது ஹஸ்தாஸ் சொல்றாங்க. இதுல 2 விதமா இருக்கும். ஒண்ணு அசம்யுக்த ஹஸ்தால. ஆனா ஒரே சிங்கிள் பாம்ல நம்ப செய்ய முடியும். அது இன்னொரு ஹேண்டுக்கு தேவையில்லை. இன்னொரு கைக்கு தேவையில்லை. ஸோ ஒரே கையோட நம்ம பண்ணலாம். அது 28 இருக்கும். அது அசம்யுக்த ஹஸ்தாலன்றாங்க. அசம்யுக்தான்னாக்கா 2 கலந்தது இல்லாதது அசம்யுக்தா. சம்யுக்தான்னாக்கா அது 24 இருக்கும். 24. அது 24ல நம்ம 2 கை தேவை. அஞ்சலி நமஸ்காரம் பண்ணா 2 தேவை. ஸோ ஹக் பண்ணனா 2 தேவை. ஸோ இப்படி சில விஷயங்க இப்போ பண்ணணும்னா 2 கை தேவை. ஸோ அது சம்யுக்த ஹஸ்தாலன்றாங்க. அது இன்னொரு வாட்டி பேசிக்கலாம். இன்னைக்கு அசம்யுக்த ஹஸ்தால பத்தி பேசிக்கலாம். இது 28ன்னு சொன்னேன். 28ன்னா இது மாமூலா நம்ம தமிழ்ல பதாகா, திரிபதாகோ, அர்த்த பதாகா, கர்த்தரிமுக இப்படி சொல்லிக்கலாம். ஆனா சான்ஸ்கிருத்ல நம்ம ஸ்லோகையோட நம்ம இது கத்துக்கணும். ஸோ அதுக்காக சரி நான் முதல்ல அப்படி கூட கத்து கொடுத்துருந்தேன். அப்புறமா ஸ்லோகாஸோட தான் நம்மளுக்கு ஈஸின்னு அப்புறமா எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்லோகாவோட தான் போனா இது பெஸ்டா இருக்கும். அது எப்படின்னா பதாகோ திரிபதாகோர்த பதாக கர்த்தரி முகः மயூராக்கியோர்த சந்திர அராள சுகதுண்டகः முஷ்டிச்ச சிகரச்ச கபித்வ கடகாமுகः சூச்சி சந்திரகலா பத்மகோஷா சர்ப்பசீர்ஷா ரிவிஸ்தத மிருகசீர்ஷா சிம்ஹமுகோ லாங்கூலோ அலபத்மகः சதுரோ பிரமரைச்சைவ ஹம்சாஷ்ய ஹம்சபக்ஷகः சந்தம்ஷோ முகலைச்சைவ தாமிரச்சூட திரிசூலகः இந்த ஒரே ஸ்லோகால 28 ஹஸ்தாஸ் நான் நீங்க ஸ்லோவா பண்ணி நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 28 ஹஸ்தாஸ் இதுல இருக்கும். ஸோ இது இல்லாதே சாஸ்திரத்துல இல்லாத ஹஸ்தால் கூட வேற இருக்கு. ஸோ அது இப்போ தாளம்ன்றாங்க,
கண்ணுன்றாங்க, நேத்திரம், நேத்ரஹஸ்தா, கணேசஹஸ்தா இப்படி சில இருக்குது. அது 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 சிலபஸ்ல இல்லாக்காட்டியும் நம்ம செய்றோம். ஆனா அது கத்துக்க தேவையில்ல. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கத்துக்கோங்க, இல்லாக்காட்டி இல்ல. ஆனா இது மட்டும் உங்களுக்கு கம்பல்சரியா கத்துக்கணும். ஏன்னா இது சிலபஸ்ல இருக்கிற விஷயம். ஸோ அப்புறமா வந்து இது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா கத்துக்கிறதுனாக்கா, டான்ஸ் பண்றவங்களுக்கு, டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனா சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் ஒருத்தர் 2 சினிமா ஆக்டருங்கள கூட கேட்டேன். நீங்க இவ்வளோ அழகா நீங்க மிச்ச டான்ஸஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க. சினிமால. இந்த நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் எதுக்கு கத்துக்கல? ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபிட் பாடி இருக்கான்னு. அவங்க சொல்றாங்க, இல்லைங்க நாங்க எங்க ஹஸ்தாஸ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுச்சு. அந்த சான்ஸ்கிரிட்ல அந்த வேர்ட்ஸ், அந்த முத்ராஸ் கையில இப்படியெல்லாம் ஆட்டி ஞாபகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சு. அதுக்காக நான் கத்துக்கலன்னு கூட சொன்னாங்க அப்படி. ஸோ அப்படி சில பேர் இப்ப எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னா ரொம்ப பயம். ஸோ ஆனாலும் நான் சில பண்ணுவேன், சில பண்ண முடியாது. ஸோ அது அது இந்த நான் சிலபஸ்ல உங்க நான் சிலபஸ் ஹஸ்தாஸ் கம்பல்சரியா என்ன இல்லை. ஒருவேளை உங்க டான்ஸ் டீச்சரை கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் சிலபஸ் ஹஸ்தாஸ்னாக்கா அது ஒரு 100 வரலும் இருக்கும். அது சில பேருக்கு 10 தெரியும், சில பேருக்கு 20 தெரியும், சில பேருக்கு தெரியாத கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அதை கூட நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர உங்களுக்கு கம்பல்சரி அது எதுவுமே இல்லை. ஸோ அப்புறமா வந்து இதுல இப்போ பின்ன இது ஒரு நீங்க ஹஸ்தான்னா பதாகா, திரிபதாகா ஒரே மீனிங் தானே? இல்லை. ஒரு ஹஸ்தாஸ்க்கு நிறைய மீனிங் இருக்கு. இப்போ நம்போ அ, ஆ, இ நம்போ எழுதுறோம். ஸோ அப்புறமா வரிசையா எழுதுறோம். படிக்கிறோம். அப்புறமா எழுதுறப்போ விதவிதமா வேற வேறவா எழுதுறோம். 1, 2, 3 இன்னொரு வரலாம் கத்துக்கிறோம். அப்புறமா அது நம்ம யூஸ் பண்றப்போ மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா நம்ம கணக்கு போடுறப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நம்ம 1, 3, 8 இப்படி கூட ஆட் பண்ணலாம். அப்படியே இந்த ஹஸ்தால் கூட பதாக்கால இருந்து திரிசூல வரணும் ஆர்டரா வரும். ஆனா நம்ம டான்ஸ் பண்றப்போ எப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியாப்பட்டல இதுல நம்ம முஷ்டியை பத்தி பேசலாம். இப்போ பதாகா, திரிபதாகா, ஊர்த பதாகா, கர்த்தரி முகா, மயூராக்கி ஊர்த சந்திர, அரால சுகதொண்டகா, முஷ்டிச்ச. முஷ்டி அன்றது ஒரு ஃபைட். இது ஃபைட்டா இருக்கும். அதாவது பஞ்சா இருக்கும். அதாவது குடுக்கறது இருக்கும். அதாவது ம், மூடி வைக்கிறது இருக்கும். நான் யாருக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்படி ரிப்பென்ட் கடவுள் கிட்ட போனா நம்ம அடிச்சுக்கிறோம்ல அப்படி இருக்கும். தலைவலி மத்தலப் பெயின் உடம்புல ஒரு பாதை இருந்தாக்கா அது கூட நம்ம இப்படி காமிக்கலாம். ஸோ ஃபீல் ஆனா இப்படி காமிக்கலாம். ஸோ இப்படியாப்பட்டதெல்லாம் நம்ம ஒரே ஹேண்ட்ல நம்ம ஒரே ஜெஸ்டர்ல நம்ம நிறைய காமிக்க முடியும். ஸோ அப்படியானிட்டு இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆனா நம்ம அது வேற விஷயம். இது வேற விஷயம். ஆனா இது ஜெஸ்டர்ஸ். இது ஜெஸ்டர்ஸ் ஹஸ்தாஸ் அன்றது நீங்க இது வேற அது வேறன்னது மட்டும் நீங்க ஞாபகப்பட்டுக்கோங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு இது ஈஸியா வரணும்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோக்கா கத்துக்கோங்க. உங்க சாரை சொல்லுங்க ஸ்லோக்கா கத்துக் கொடுக்க சொல்லி. ஸ்லோக்கா அதை ஒரு வாட்டி உங்களுக்கு கத்துக்கினாக்கா அதுல 28 இந்த வேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த 28 வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஈஸி ஆயிட்டாக்கா, மனப்படமா ஆயிட்டாக்கா, ஸோ அப்புறமா அதுல ஒன்னொன்னா நீங்க பொறுக்கி வாங்க காமிக்கிற மாதிரி பதாகோ, திரிபதாகோ, ஊர்த பதாக, கர்த்தரி, முகா அப்படி அப்படி ஒரு ஒன்னொன்னா நம்மளுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது நம்ம ஒன்னொன்னா கத்துக்கினாக்க கூட அது ஈஸியா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அப்படி நீங்க கத்துக்கினாக்க கூட நல்லா இருக்கும். நீங்க முன்ன இது மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணது உங்க பேசிக்ஸ் மேல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த பேசிக்ஸ்ல என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க டான்ஸ்ல போனாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆன பிற்பாடு மதம் சாரி எக்ஸசைசஸ் ஆன பிற்பாடு அடவுలు అడవులు స్టెప్స్ எந்த வேற ஸ்டைல்ல இருந்தாக்கா ఇప్పుడు கதக்காதி இருந்தாக்கா துக்கடா தோடா இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அப்புறமா வந்து அப்புறமா பேசிக்ஸ் ஆன பிற்பாடு உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணாக்கா நல்லா நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்படி எனக்கு அப்புறமா தோணுச்சு இது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படி பண்றது பசங்களுக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்புறமா சில பேர் நல்லா சீக்கிரமா கத்துக்கிட்டாக்கா அவங்க பேரண்ட்ஸ் கூட என்ன சொன்னாங்க, என்னங்க எனக்கு யூகேஜில இருந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் ஆகுறாங்க. என்னங்க அப்போ யூகேஜி எல்கேஜி கொடுக்குறேன் இவளுக்கு கூட இவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் வந்துடுது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நம்மளுக்கு சர்ப்ரைஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இஷ்டமா அது கத்துக்கினாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப ஈஸியா அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறமா வந்து டான்ஸ் கிளாஸ்ல எப்பவுமே இந்த ஹஸ்தாஸை பத்தி நீங்க ஒரு வாட்டி டான்ஸ் இது ஹஸ்தாஸ் நிறைய சீக்கிரமா உங்களுக்கு மனப்பாடமா வந்துட்டாக்கா காமிக்கிறது கூட உங்களுக்கு வந்துட்டாக்கா உங்க வீட்டுக்கு யாருன்னு வந்தாக்கா கூட
அவங்க கேட்டா கேட்டு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க டான்ஸ் பண்றீங்கன்ட்டு. அவங்க கேட்காட்டி கூட நீங்க அவங்களுக்கு பண்ணுவீங்க. பண்ணி காமிப்பீங்க. ஸோ அவ்வளோ ஈஸியா இருக்கும். நீங்க இத பத்தி எதுவுமே கவலை பண்ணாதீங்க. ஸோ அப்புறமா இது எல்லா ஸ்டைல்ல இதுதான் இருக்குமான்னாக்கா, ஆமா. எல்லா ஸ்டைல்லயும் ஒரே இது இருக்கும். மணிப்பூர்ல இது இல்லைங்க. மணிப்பூர்ல இந்த ஹஸ்தாஸ்ன்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்ச்சர் அது. ஸோ நானு அது 1, 2 ஐட்டம்ஸ் அங்க கத்துக்கினேன். மணிப்பூரி போயிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, என்னங்க அவங்க இப்படி இப்படி காமிச்சாங்க. ஸோ என்னங்க இது அலபத்மல்லா, இது கட்கா முக்கால்னாக்கா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் இதுதான் சொன்னாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டே பரதநாட்டியம் கத்துக்கினேன். பரதநாட்டியத்துல எனக்கு இது வந்துடுச்சு. அப்புறமா கூச்சிப்புடி, ஒடிசி நான் கத்துக்கிறப்போ இதெல்லாம் அதே வேலைய கத்துக்க தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்துடுச்சல்ல. ஸோ சில விஷயத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்ப கதகளில இருந்தாக்கா அவங்க இது பதாக்காவே இப்படி திரிபதாக்காவே காமிச்சு பதாக்கான்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு 1ஆ 2ஆ இருக்கும் தவிர மோஸ்ட்லி இந்த யூனிவர்சலா இந்த எல்லா டான்ஸ்லயும் இந்த யூனிவர்சலா இந்த ஹஸ்தாஸ் இருக்கும். ஈவன் நோட்ஸ் கூட இப்போ ಶಿರೋಬೇದಾಲನಕ ಸಮಂ ಉದ್ವಾಹಿತಂ ಅಧೋಮುಖಂ ಅಲೋಲಿತಂ ಇದೆಲ್ಲ ಸಂಸ್ಕೃತದಲ್ಲಿ ಕನ್ನಡಕ திருஷ்டி பேதலான சமம் ஆலோகிதம் சாட்சி பிரலோகிதம் இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். அதுக்காக எதுவுமே நீங்க இங்கே விட்டுட்டு வேற எங்கே போனாலும் கூட அங்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அந்த டான்ஸ் மாஸ்டர் கூட என்ன கன்ஃபியூஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு இது தெரியும் எங்க இருந்தாலும் வேற தேசத்துல இருந்தாலும். ஸோ அதுக்காக ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.